Hi students, welcome to Future Vision Study Center. பிஜிடிஆர்பி தேர்வுக்காக ரொம்ப பரபரப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணனா 100% இப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் 20 நாளையும் நீங்கள் ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணி வரக்கூடிய அக்டோபர் 12 அந்த நாளில் நீங்கள் பிஜி எக்ஸாமை ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற முடியும். இருக்கக்கூடிய இந்த 20 நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான நாள். ஸோ இந்த 20 டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இந்த 20 டேஸில் நமக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கும், என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் மட்டும் இல்லை, பிஜிடிஆர்பிக்காக படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ எல்லாருடைய லைஃப் நமக்கு முக்கியம். ஸோ வெற்றி பெறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, இந்த பிஜி எக்ஸாமுக்கு நம்ம இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணின அந்த கண்டென்ட் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா, அந்த எக்ஸாமை நம்மளால் நல்லபடியாக எழுதி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான டவுட் இருக்கும். அதே போல் இருக்கக்கூடிய நாட்கள் பக்கத்தில் அந்த தேர்வு நாட்கள் நெருங்க நெருங்க நமக்கு ரொம்ப அப்படி பதட்டமாகவும் பயமாகவும் நமக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஹைலி ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு சூழ்நிலையில் வந்து நிறைய மாணவர்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்காகவும் இல்லை நான் பயங்கர போல்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாணவர்களுக்காகவும் நாம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, இந்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, குட்டு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20 டேஸை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு முக்கால் கிணறை தாண்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை பர்ஃபெக்டாக தாண்டினா மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்போ இந்த 20 டேஸை சரியாக பயன்படுத்தாமல் நம்மளால் பேக்கும் போக முடியாது. ஆனால் இதுவும் முழுசாக நல்லாவும் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில மெத்தட்ஸை இன்னையிலிருந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ரைட், இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு யூனிட்டுக்கும் உங்கள் மேஜர் பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மேஜர், சைக்காலஜி, ஜிகே, தமிழ், எலிஜிபிலிட்டின்னு எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போது இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய டைமிங்கில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ நியரஸ்ட் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 20 டேஸில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டேன், இனிமேல் ஒரு ரிவிஷன் மாதிரி கொண்டு போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாணவர்களுக்கு இது நல்லாவே செட் ஆகும். இல்லை இன்னும் நான் கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரிவிஷன்ஸ்குள்ளே போகணும், நான் எக்ஸாம் கடைசி நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறுவது ரொம்ப கொஞ்சம் சிரமமாயிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, திட்டமிடல், பிளானிங். இந்த 20 நாளை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த 20 நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமிங் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பர் டே நம்மளுடைய ஷெடியூல்டு 8 hours அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த 8 ஹவர்ஸில் வந்து குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் உங்கள் மேஜருக்காக இருக்கணும், 2 மணி நேரம் வந்து சைக்காலஜிக்காக இருக்கணும், ஒரு 1 மணி நேரம் தமிழ் தகுதி தேர்வுக்காக இருக்கணும். இனிமேல் நீங்கள் புதிய ஜிகே எதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்நேரம் உங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் பிரிண்ட் போட்டு ரெடியாக இருக்கும். அப்போ இனிமேல் வரக்கூடிய ஜிகேக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜிகேன்ற பகுதியை கொஞ்சம் மைனர் பார்ட்டாக வச்சு பெண்டிங்கில் வச்சுட்டு நம்மளுடைய மேஜர் பார்ட்டு, நம்முடைய மேஜர் சைக்காலஜி, தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வை நாம் வந்து நிறைய மாணவர்கள் வந்து அசால்ட்டாக நினைக்கிறோம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் தகுதி தேர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கல, ஸ்கோர் வரலன்னா நீங்கள் மேஜரில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க்னா கூட உங்களுக்கு ஜாப் கிடையாது. ஸோ திட்டமிடல் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்போது யூனிட் வைஸ் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 5 மணி நேரமாவது யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கும் நீங்கள் ஒரு ஷெடியூல்டு போட்டு அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிக்கணும். அதே போல் சைக்காலஜி இருக்கணும், தமிழ் தகுதி தேர்வு இருக்கணும். இந்த ரிவிஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் மூலியமாகவோ இல்லை நோட்ஸ் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக நீங்கள் கிளாஸ் அந்த யூனிட்ஸ்க்கு நல்லா கண்டென்ட் தயார் பண்ணி படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ இதை நீங்கள் நூக்கன் கார்னர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. அப்போது நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கணும், 20 டேஸ் டார்கெட்டு, நமக்கு 10 யூனிட் இருக்குது, 2 நாளைக்கு ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம
பக்காவாக பிளான் பண்ணணும். அப்போது அந்த 5 hours வந்து நீங்கள் டார்கெட் பண்ணும் பொழுது அப்போ 2 நாளைக்கு 10 மணி நேரம் மேஜருக்கு நீங்கள் பண்ணுறீங்க, 10 to 12 மணி நேரம். அப்போது அந்த 2 நாளையில் அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் 10 யூனிட்டையுமே, அதாவது ஒவ்வொரு யூனிட்டையுமே கவர் பண்ணணும். 10 சாப்டர் மினிமம் இருக்கும், ஸோ 20 சாப்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கணும், ஒரு நாளைக்கு வந்து 5 மணி நேரம் to 6 மணி நேரம் மேஜர், ஒரு 2 hours வந்து சைக்காலஜி, 1 hour தமிழ் தகுதி தேர்வு. இந்த மாதிரி ஏற்கனவே கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க, நோட்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு திருப்புதலாக தான் இருக்கணுமோ ஒழிய நீங்கள் முழு முயற்சியாக ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து கடைசி டாபிக் வரைக்கும் எலாபரேட்டாக படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷன் செட் ஆகாது. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு வந்து பிளான் பண்ணி படிக்கணும். அடுத்தது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக குறையும். ஓகே, நிறைய பயம் வரும். அப்போ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பயமே வரக்கூடாது, கான்ஃபிடென்ட் லெவல் குறையவே கூடாது. இந்த டைமில் தான் நீங்கள் பயங்கரமான கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்காது. எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாமில் ஸ்டேட் டாப்பராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு மனநிலை தான் இருந்திருக்கும். அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஒரு பெரிய ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது, அந்த டாக்டர் அந்த சர்ஜரியை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் வேலையில ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இது ஃபெயில் ஆயிருமோ, இல்ல நம்ம சரியா செய்ய மாட்டோமோ, பேஷண்ட் இறந்துருவாரோ அப்படின்னு அவர் திங்க் பண்ண மாட்டாரு. அவருடைய முழு ஃபோக்கஸ்டும் கடைசி பாயிண்ட் வரைக்குமே கான்ஃபிடென்ட்டோட இருக்கும். என்னால் முடியும், இவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவர் இருப்பார் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அந்த எழுதி முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையவே கூடாது. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பயம் வரக்கூடாது. உங்களால் முடியும், என்னால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ள வாங்க. ஏன் முடியுங்கிறதுக்கு ஒரு பதில் இருக்கும். நான் இத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன், தேர்வுகள் சரியாக எழுதிட்டு இருக்கேன், என்னுடைய தவறுகளை திருத்திட்டு இருக்கேன், ஸோ இந்த எக்ஸாமில் நான் வெற்றி பெறறதுக்கு தகுதியான நபர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களை 100% வெற்றி பெற வச்சிருக்கோம். ஓகே, அதே போல் அடுத்தவங்க கூட கம்பேரிஷன் பண்ணாதீங்க. யாருக்கும் கால் பண்ணி இந்த யூனிட்டை படிச்சிட்டிங்களா, அந்த யூனிட்டை படிச்சிட்டிங்களான்னு கேட்காதீங்க. உங்களை அந்த மாதிரி கேட்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை அந்த டாப்பிக்கில் வீக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அது இருக்கிற டைமையும் உங்களை வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அடுத்தது நீங்க வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிற பகுதியை இப்போ கட் பண்ணிடுங்க. இனிமேல் உங்களுக்கு டிஸ்கஷன் செட் ஆகாது. ஒரு டாபிக் படிக்கும் பொழுது முழு ஃபோக்கஸ்டு அந்த டாபிக், அந்த யூனிட்டை முடிக்கிறதுல மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. நீங்க ஒரு டாபிக் படிக்கும் பொழுது இன்னொரு யூனிட்டோ இன்னொரு டாபிக்கோ யோசிச்சிங்கன்னா இதையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதை நினைச்சு நம்ம அந்த யூனிட்டுக்குள்ள போகும்பொழுது அப்ப இன்னொரு டவுட் வரும். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ, எந்த யூனிட்டை ரிவிஷன் பண்றீங்களோ அதுல மட்டுமே உங்க ஃபோக்கஸ்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா டெஸ்ட் பிராக்டிஸ். இந்த 20 டேஸ்க்குமே மினிமம் ஒரு 2 டெஸ்ட் ஆவது OMR ஷீட்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ ஏன்னா எக்ஸாம் வந்து OMR ஷீட்ல நடத்தும் பொழுது நீங்க என்னதான் இங்க நல்லா படிச்சிருந்தாலும் OMR ஷீட்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் உங்க லைஃபையே காலி பண்ணிடும். அப்போ OMR ஷீட்ல கரெக்டா ஷேர் பண்ண பழகுங்க. அப்போ அது நமக்கு ஒரு ரவுண்டு தான் சொந்தம். பதட்டத்தில் ஒரு ரவுண்ட் ஒரு ஆன்சரை ஸ்டிக் பண்ணிட்டு இன்னொரு ஆன்சரை மறுபடியும் அடிச்சுட்டு போட்டால் எல்லாமே தப்பாயிடும். அப்போ OMR ப்ராக்டிஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். எக்ஸாமுக்கு லாஸ்ட் ஒரு 2 or 3 days வரைக்குமாவது நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வரக்கூடிய மார்க்கை நினச்சி பெருமைப்படக்கூடாது. உங்களை அந்த டெஸ்ட்டில் என்ன தவறு பண்ணியிருக்கீங்க, எந்த கேள்விக்கு விடை தெரியலையோ அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 95 மார்க் எடுத்துட்டேன், 5 மார்க் தவறாயிருச்சு, 95 கான்ஃபிடென்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த 5 ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்படிதான் உங்க மைண்ட் செட்டப்ல இருக்கும். ரைட்டா? சோ அது மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது ஹாப்பி மைண்ட் செட்டப்போட இருங்க, ஜாலியா இருங்க. நம்ம லைஃபோடைய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்குள்ள வரோம். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள் அந்த அக்டோபர் 12ஆம் தேதி. அந்த நாளை எப்படி நீங்க வரவேற்கணும்? உங்க குடும்பத்தை மாற்ற போது, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற போது, உங்க பொருளாதாரத்தை மாற்ற போது, உங்களுடைய குடும்பத்தை ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு நாள் தான் உங்க வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான நாள். அப்ப அந்த நாளுக்கு நீங்க எப்படி போகணும்? நம்ம லைஃபையே டேர்ன் பண்ணக்கூடிய அந்த நாள் நம்ம ரொம்ப ஹாப்பியா வெல்கம் பண்ணணும். அப்போ இப்பையிலிருந்து மைண்ட் செட்டப்பை தெளிவாக பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இன்னையிலிருந்து அந்த டேட் வரைக்கும் நான் எப்படி இருக்கணும்? ஓகே, அந்த மைண்ட் செட்டப்புக்குள்ள நீங்க வந்து டெய்லியுமே நீங்க வந்து ஒரு 30 minutes ஆகுது ஜாலியாக வாய் விட்டு சிரிக்கணும்.
உங்கள் ஃபேமிலிலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ எக்ஸாம் வரதுனால நம்ம ஒன்றும் போருக்கு போனால் திரும்ப வருமா மாட்டோமான்னு. அப்போ எக்ஸாம் வரும்போது ரொம்ப மூடியாக இருப்போம். யார் என்ன பேசினாலும் அவங்க கூட கோவப்படுவோம், டர்னு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்பயும் போல் உங்கள் இயல்பான வாழ்க்கைக்குள்ளே இருங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் நிறைய ஃபன் வீடியோஸ் பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ரீல்ஸ் பாருங்கள், மெலோடி சாங்ஸ் கேளுங்க, மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேளுங்க. இதெல்லாம் உங்களை வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். உங்கள் மைண்ட் செட்டப்பும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய ஏற்றும். ஸோ அப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு பிளானில் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்காதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க மைண்டை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக எதிர்பார்த்து எக்ஸாமுக்குள்ளே போவோம். அந்த எக்ஸாம் கொஷின்ஸ் டஃப்பாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 மணி நேரத்தை நம்ம நாசம் பண்ணிடுவோம். ஓகே, எப்படி பண்ணுவோம்? ரொம்ப ஃபீல் பண்ணி கேள்விக்கு ஆன்சர் தெரில அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச கேள்விலாம் தப்பாக எழுதுவோம். தெரியாத கேள்வி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்சர் போட்டுருவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தப்பு பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லுவீங்க. அப்போ போகும்பொழுது தைரியமாக போங்க. கொஸ்டின் டஃப்பாக தான் வரும், நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு போங்க. ஒருவேளை எக்ஸாம் ஈஸியாக வந்துருச்சுன்னா, நம்ம கஷ்டமாக எதிர்பார்த்தோம் ஆனால் ஈஸியாக வந்துருச்சுன்ற மைண்ட் செட்டப் சொல்லும். ஓகே, நம்ம ஈஸியாக எதிர்பார்த்து கஷ்டமாக வந்துருச்சுன்னா அப்போ நம்மளால் அந்த இடத்துல சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக கஷ்டமாக வரட்டும் அப்படின்ட்டு போங்க. உங்களுக்கு கஷ்டம்னா தேர்வு எழுதுகிற அத்தனை பேத்துக்கும் கஷ்டம்தான். அப்போது கஷ்டம் அதிகமாக தேர்வில் இருக்குதுன்னா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஆவரேஜ் ஸ்கோர்லேயே ஜாப் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஒரு மார்க் அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரே மார்க் ஜாப் கொடுக்காது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மார்க் வேரியேஷன் வரும். ஒருத்தர் 120 மார்க் எடுத்து ஸ்டேட் டாப்பர் வாங்குவார் ஜென்ரலில். ஒருத்தர் கம்யூனிட்டியில் ஒரு 80-90 எடுத்து ஸ்டேட் டாப் வாங்குவார். இவர் ஒரே ரேங்க் போஸ்டிங்குள்ளே தான் போவாங்க. ஸோ அப்போது எல்லாருக்கும் ஒரே மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. அப்போ கான்ஃபிடென்ட்டோட அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதணும்னா முன்னாடி போகும்போது தெரிஞ்சு போங்க. அந்த 3 மணி நேரத்தில் கடினமான கேள்வி வந்தால் ஈஸியாக அடுத்த கேள்விக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. கடினமான கேள்வியில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அந்த எந்த கேள்வி கடினமாக வருதோ எதை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போறீங்களோ அப்போ நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த கேள்வியை விடுறோம். அப்போ OMR ஷீட்லேயும் அந்த ஆன்சரை விட்டுறணும். நம்ம 5வது கேள்வி எழுதுறோம், அந்த 5வது கேள்வி டஃப் விட்டுட்டோம். 6வது கேள்வி படிச்சுட்டு போய் OMRல 5வது கேள்வி அடிச்சா அதுவும் போச்சு. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கெல்லாம் ஹாப்பி மைண்ட் செட்டப் இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அடுத்தது, எக்ஸாம் ஹாலில் எந்த காரணத்தை கொண்டு பயப்படாமல் கடைசி கேள்வி வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு கேள்வி கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். அப்போ எந்த இடத்துலையும் கேர்லெஸ் நீங்கள் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த 20 டேஸில் நல்ல ஹாப்பி குட் ஹெல்த்தோட இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்கோட இருங்க. இப்போ சோகமாகவே இருந்தீங்கன்னா கடைசியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஹெல்த்தாக இல்லைன்னா உங்களால் நல்லா படிக்க முடியாது. அதே போல் தேவையான அளவுக்கு ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். 6 மணி நேரமாவது நிச்சயம் நீங்கள் தூங்கியே ஆகணும். தூங்காமல் ரொம்ப பயங்கரமான இப்போ படிச்சுட்டு இருக்க டைம் கிடையாது. அதாவது உழைக்கக்கூடிய காலத்தில் விட்டுட்டு கடைசி காலத்தில் உழைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை செய்யணும். அடுத்தது, நீங்கள் பண்ண வேண்டியது 8 hours கண்டிப்பாக படிக்கணுங்கிறது. அப்போ அந்த 8 மணி நேரத்தை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 5 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும். அடுத்தது, மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். கட்டாயம் மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த 3.5 மணி நேரம் எப்படி தேர்வு வருதோ அந்த தேர்வு எழுதி பார்க்கணும். விரைவில் நம்மளுடைய அகாடமி அனைத்து மேஜர்களுக்குமே ஃப்ரீ மாடல் டெஸ்ட் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை எழுதி நீங்கள் உங்ககிட்ட இருக்க டோட்டல் ஃபியரை ரியலைஸ் பண்ணிடுங்க. அது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஹாப்பியோட அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ வரக்கூடிய தேர்வில் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். நான் சொன்ன இந்த வழிமுறைகளை அனைவருமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருஷம் வரக்கூடிய டிஆர்பியில் உங்களுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்படும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.